சின்ன மருமகள் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்ச்செல்வியும் சேதுபதி பார்த்திங்க அப்படின்னா எதிர் கட்சியாக எலெக்ஷனில் நிற்கிறாங்க. இவங்க 2 பேருக்கும் இன்னும் பெரிய சண்டையை மூட்டி விடணும்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து பிளான் பண்ணுறாங்க. ஈஸ்வரி வந்து அவங்க வச்சுருக்க ஆள் மூலியமாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு போஸ்டரை ஒட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த போஸ்டரில் தமிழ்ச்செல்வியோட ஃபோட்டோவை போட்டு தமிழ்ச்செல்வியால் நடுங்கி போன ராஜாங்கம் மற்றும் சேதுபதினு சொல்லிட்டு எழுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி போஸ்டரும் அடிச்சு ஒட்டிடுறாங்க. இந்த போஸ்டரை பார்த்தோன்னு பார்த்திங்க அப்படின்னா சேதுபதியும் ராஜாங்கமும் ரொம்பவே கடுப்பாகி அந்த போஸ்டரெல்லாம் பிச்சு எடுத்துடுறாங்க. எடுத்தது மட்டும் இல்லாமல் சேதுபதி தமிழ்ச்செல்வி கிட்ட போயிட்டு நீ மன்னிப்பு கேட்டால் உன்னை மன்னிச்சிடலாம்னு நினச்சேன், ஆனால் இனிமேல் ஜென்மத்துக்கும் மன்னிக்கவே மாட்டேங்கிறாங்க. என்னது மன்னிப்பு கேட்பேன் நானா? என் தலை முடி கூட உங்கள் வாசலை தேடி வராது அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் போயிடுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சேதுபதி கிட்ட போயிட்டு வேணும்னே ஈஸ்வரி வந்து ஏற்றி விடுறாங்க. நீ இப்படியே வந்து இருந்தீங்கன்னா வந்து ரொம்ப ஆட ஆரம்பிச்சிருவா, நீ அவளை விட்டுட்டு உனக்கு பிடிச்ச வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்கிறாங்க. இதனால சேதுபதியும் அதான் சரியான முடிவு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்வரி வந்து ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு ஏற்றி விட்டுருப்பாங்க. அதே மாதிரி இந்த முடிவை போய் ராஜாங்கத்துக்கிட்டையும் ஃபேமிலியோட எல்லாருக்கிட்டையும் அவரோட முடிவை சொல்ல போகிறாரு. நான் அவருடைய முடிவு எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த சொல்கிறாரு. எல்லாரும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்கள்.